பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். நேற்று வந்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. கில்லி சரத் அவர்கள் வந்து குழந்தைக்கு வந்து மாத்திரையை உடைச்சி பொடியாக்கி குழந்தைக்கு கொடுத்தேன்னு அவர் சொன்ன இதை யாரும் நம்புறதில்லை. யார் நம்புறதில்லைன்னு பார்த்தா அக்ஷிதா நம்புறதில்லை, நியூஸ் மினிட் கும்பல் நம்புறதில்லை. இட் பிகம் எம்பாரஸ்மெண்ட் ஃபார் டிவி. முதல் போட்ட அமைச்சருக்கு விருப்பமானவர்கள்லாம் நம்புறதில்லை. ஆமாம், நம்புறதில்லை. புதிய தலைமுறை நம்புறதில்லை. இதெல்லாம் நம்புற மாதிரி சொல்லுங்கள் அமைச்சரே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்ஷனுக்கு வந்து தாவேகா, அதாவது விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து அமைச்சரானவர்கள் மீது தொடர்ந்து அவதூறுகள் வர தொடங்கியிருக்கு. அப்போ இது அவதூறு தான். அவதூறுன்னு சொல்லலாம், உண்மையும் சொல்லலாம். ஏன்னா அவர் அந்த வீடியோவை க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்காரு. அப்போ உள்ளேந்து எவனோ தானே எடுத்து கொடுத்துருக்கணும். அதாவது 2 வருடங்களுக்கு முன்பு இவர் ஒரு விஜய் ரசிகர், அவ்வளோதான் அடையாளம். அது கட்சி கூட பெரிய இது கிடையாது. இந்த மேட்ச் நடந்த போது அவங்க கட்சி ஆரம்பிச்சாங்களான்னு கூட தெரியல. அப்போ ஒரு இளைஞராக விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிங்கிற அளவுல இது மாதிரியான ஒரு சம்பவத்திலே ஈடுபட்டாலும் கூட அதுக்கு பெரிய பெருமதி கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டு வந்து தொண்டரணி செயலாளராக இருந்தார். விஜய் மக்கள் இயக்கத்துல தொண்டரணியுடைய மாவட்ட செயலாளராக இருந்தார். பிரச்சனை என்னன்னா, இதை அந்த க்ளோஸ்டு சர்க்கிள் இருந்த அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வெகு சில பேர், அவருடைய க்ளோஸ் நண்பர்கள் மட்டும் பார்க்கணும். அதுல வந்து தன்னுடைய தக் லைஃபை தெரிஞ்சுக்கணும்னு தான் அதை போடுறதே. தக் லைஃப்னு போட்டது உறுதி பண்ணிருச்சு. இதற்கு இவர் விளக்கம் கொடுக்குறேன்னு குழந்தையோட மனைவியும் குழந்தையும் நிக்க வச்சுட்டு அதை ஒரு சென்டிமெண்டா பாருங்க என்ன எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு அவரு பேட்சப்புக்கு அதுதான் கொஞ்சம் முயன்றதுதான் கொஞ்சம் மொக்க வாங்கிருச்சு. இதுல இருக்கிறது நானே இல்ல, இதுலதான் வந்து பிஜேபிக்காரங்க கிட்ட அவங்க தெளிவா கத்துக்க, இது எடிட் செய்யப்பட்டது, என்னை போலவே இருக்கிற யாரையோ வச்சு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஈஸி, முட்டு கொடுப்பதற்கு அந்த தற்கொலைகளுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். அதுல சிக்கல் என்னன்னா, ஸ்டோரியிலேருந்தே ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணனால அவர் சொல்ல கூச்சப்படுறாரு. சும்மாவே இருந்திருக்கலாம். இப்போ கேடி ராகவனை என்ன பண்ணிட்டாங்க? கேடி ராகவனை அவர் வழக்கம் போல பிஜேபியில தொடர்றாரு. பிஜேபியில ஒரு முக்கியமான பொருள். இது வந்து மாத்திரையை நசுக்குனேன் குழந்தைன்னு கதை சொல்லலாம். கேடி ராகவன் பண்ணதுக்கு என்ன டம்பிள்ஸ் எடுத்தா நான் சொல்ல முடியும்? அது ரொம்ப கேவலமா இருக்கும். ஸ்கிரீனை தொடச்சே நாக்கால நான் சொல்ல முடியும். அது ரொம்ப கஷ்டம். இல்ல, நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர் அதாவது அமைச்சர் வந்து அந்த ஐபிஎல் போட்டியில என்ன யூஸ் பண்ணியிருக்காரு நமக்கு தெரியல, அவர் மாத்திரைன்னு சொல்றாரு. நிறைய பேர் வந்து மாத்திரையை வந்து இது மாதிரி கார்டில் நசுக்கி பார்த்தா அது நசுங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. என்னன்னா, அவங்க தரப்புல இருந்து சில ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு டாக்டர், ஒரு வயசான டாக்டர், அவர் என்ன சொல்றாரு, நான் பீடியாட்ரிக் அசோசியேஷன் ஏதோ ஒரு அசோசியேஷனுடைய தலைவராக இருந்தவன் நான், எனக்கு தெரியாதா அப்படின்னு அவரு சொல்றாரு. இன்னொரு சைடு இந்த டாக்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மாத்திரை நசுக்கி கொடுக்குறது, மாத்திரை கொடுக்குறதுலாம் வந்து 60-70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பழக்கம். இப்போலாம் வந்து கடைசியாக ஒரு 25-30 வருஷமாக வந்து பேராசிட்டிமால் வந்து நாங்கள் டானிக்காக தான் கொடுக்குறோம். நாங்கள் வந்து குழந்தைக்கு வந்து மாத்திரையை கொடுத்தா அது உள்ளே போய் மாட்டிக்கும் கீட்டிக்கும் பிரச்சனை வரும், கசப்பாக இருக்கும், அது எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறத அப்படின்னு நவீன மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து வழக்கம்தான், அது மாதிரி வந்து கொடுக்கறது உண்டு அப்படின்னு சொல்றாரு. குழந்தை எங்கன்னு கேக்குறாங்களே, அதுக்கு என்ன பதில்? நீங்க இந்த பிரச்சனை ஈஸியா முடிச்சிடலாம். இல்ல, குழந்தைய பால் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க. அதை கேட்கலைங்க. குழந்தையோட தானே மேட்சுக்கு போயிருக்கீங்க, இத்தனை வீடியோ எடுத்திருக்கீங்க, இத்தனை எடுத்திருக்கீங்க. யாருமே ஸ்டேடியத்துக்கு போனா நம்ம போனவங்க எல்லாம் குரூப் போட்டோ எடுத்துக்குவோம். அதே உடையில் அதே நாளில் நீங்கள் குழந்தை குடும்பமாக எடுத்துக்கொண்ட ஒரு போட்டோவை போட்டா அன்னைக்கு குழந்தையோட தான் போனாங்கிறது உறுதியாயிருமே. அக்கௌண்டே டெலீட் பண்ணிட்டாரு. அங்க கூட இருக்கிற பெண்மணி இருக்காங்களே, அவங்க வந்து அவரோட மிஸ்ஸஸ் கிடையாது. நிறைய பேர் வந்து அவங்க கருப்பா இருக்காங்க, இப்போ வந்து வீடியோல சோப்பா இருக்கிறாங்க, 2 பேரும் ஒன்னா எல்லாம் சந்தேகம் புலனாய்வுல ஈடுபடுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரு வந்து குழந்தையோட ஒரு போட்டோ எடுக்காத தப்பா போயிடுச்சு. அது தக் லைஃப்ங்கிற அந்த டேக்குக்கு அது செட் ஆகாது அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். லக்கி இப்ப விர்ச்சுவல் வாரியரா பேசுறாரு. ஓகே, புரியுது. இல்ல, நம்ம வந்து சந்தேகத்தின் பலனை அவருக்கு வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இப்ப அவங்க கட்சியில வந்து இது ஒரு பெருசா பார்க்கப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப கண்டிப்பா நினைக்கப்படும். இது ஒரு நவீன கட்சி. அது ஆமா, தனிப்பட்ட முறையில அவரு பவுடர் இழுத்தாரோ என்னவோ. 2 நாட்களுக்கு முன்பு இன்னொரு அமைச்சர், தாவேகாவுடைய அமைச்சர், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர், அவர் செய்த வேலைக்கே அவர் எந்த பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அதுவும் சிறுமிகள் ஊராம் விட்டு பிள்ளைங்க கால தடவுனதுக்கு அவர் ஒரு விளக்க நாட்டம் வேற கொடுக்குறாரு. அதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதுக்கும் முட்டு கொடுக்குறார்கள்ங்கிற போது இதெல்லாம் வந்து அவருடைய தனிப்பட்ட உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவர் விருப்பப்பட்டாரு, இழுக்கிறாரு, போறாரு, அது நான் சம்பாதிச்சு இழுக்கிறேன்னு கூட சொல்லிட்டு போலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லதான். யாரு கேட்க முடியும்னு கேட்கறேன். கேட்டா நீ யோகியமா அப்படின்னு திருப்பி கேட்பாங்க.
அப்படி இருக்கும்போது யாரு போய் அவங்கள கேட்க முடியும்? இல்ல இப்ப இந்த சரத்தோட வீடியோ வெளியில வர்றது வந்து எதுக்கான பேட்ச் ஒர்க்குன்றது சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நேற்று சாயந்தரம் வெளிவந்த ஜிஓக்கான பேட்ச் ஒர்க்கா இந்த வீடியோவையும் இதையும் சேர்த்து விட்டாங்களா? நேற்றைய அவங்களுடைய பிளான் வந்து அண்ணன் கியூட்டா ஓடுனாரு. இத ஒரு 3 போதை நாளைக்கு விழிப்புணர்வுக்காக ஓடினார். அதோட அடிப்படையில அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இந்த எனக்கு வீடியோ அப்படி தெரியலைங்க. நேத்துக்கு நடந்ததுல தாவேக ஆதரவு ஐடிகளே எடுத்து பாருங்க. போதைக்கான விழிப்புணர்வு, இந்த ஓட்டத்தால் போதை சம்பந்தமான விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட போகிறது. அப்படி ஏதாவது ஒரு கண்டென்ட் நீங்க பாத்திருக்கீங்களா? ஒருத்தருக்கு ஊட்டி விடுறாரு கேக்கு. விஜய் கியூட்டா இருக்கார். விஜய் 52 வயசுல ஓடி இருக்கார். இது மாதிரி இந்தியாவிலேயே உலகத்திலேயே யாருமே ஓடுனது இல்ல. இவர் மாதிரி ஓடுனதற்கு யாராவது ஆதாரம் உண்டா காட்டுங்க. ஓடுறதுக்குன்னே பிறந்தவரியா? கில்லியில இருந்து ஓடிட்டு இருக்கார். மாஸ்டர்லயும் ஓடுனார், கரூர்லயும் ஓடுனார், இப்பவும் ஓடுறார். இப்படி ஓடுபவரை பார்த்ததுண்டா? காண கண்கோடி வேண்டும். என்ன கியூட்டு, இவ்வளவுதான் அவங்க டீல் பண்றாங்களே தவிர அது போதைக்கு ஓடுனாரா? அவர் ஓடுனதை பார்த்தே இவங்க எல்லாம் போதை ஆயிட்டாங்க. அதனால அது பிரச்சனை இல்லை. அதை 2 நாளைக்கு ட்ரெண்ட் பண்ணலாங்கிறதா அவங்களுடைய பிளானு. குறுக்க வந்த கௌசிக் மாதிரி இவர் வந்து இந்த பவுடர் மேட்டரை இழுத்து போட்டு, பவுடர் மேட்டர் வெறும் கிசுகிசுவாகவே இருந்திருந்தா கூட யாரும் கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அவர் விளக்கம்னு ஒண்ணு சொல்ல போகதான் இந்த விளக்கத்தை கேட்கும் போதே தெரியுது வந்து விளக்கம். அது பாருங்க, யார குத்தி காமிக்கிறாரு. என்னால வந்து குடும்பத்தோட விளக்கம் கொடுக்க முடியும், உன்னால முடியுமா? அவர் யார குத்தி காமிக்கிறாரு நமக்கு தெரியல. இதுல ஒட்டுமொத்த எபிசோட்லயும் பிரச்சனைக்குரியது என்னன்னா, இவங்க என்னமோ பண்ணி கேட்டு நாசமா போட்டு ஜனங்களுக்கு இதை பத்தி எல்லாம் பெரிய கவலை இருக்கிற மாதிரியும் தெரியல. இவங்க எதுக்கு இவ்வளவு பாஞ்சு விளக்கம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. 4 நாள் கிண்டல் பண்ணுவாங்க. ஐடிவிங்னு இருந்தா அதிமுக ஐடிவிங், டிஎம்கே ஐடிவிங் எல்லாரும் இதுதான் மாத்திரை நெசிக்கும் நவீன முறையா அப்படின்னு கிண்டல் பண்ணாதான் செய்வாங்க, கடந்து போலாம். ஆனா பேட்ச் ஒர்க் பண்றேன்னு அவங்க பண்ற பல வேலைகள் இருக்கு பாத்தீங்களா? 2 நாட்கள் முன்பு போட்ட ஒரு ஜிஓவை அத நேத்து வெளியே விடுறது. செங்கோட்டையன் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கருத்தை சொல்லி இன்னைக்கு மறுத்து விட்டுருக்காரு. டாபிக்கை டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. ஆனா இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய பரபரப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை மீறும் விதமாக ஒரு டைவர்ஷனை இவங்களாலே பண்ண முடியல. இவங்க இந்த டைவர்ஷன்ல பெரிய கில்லாடிகளா கூட இருக்கலாம். ஆனா இந்த பரபரப்பு, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவுங்கிற மாதிரி இது இந்த நிகழ்வுக்கு முட்டு கொடுப்பதற்காக அவர் கொடுத்த விளக்கம் இன்ஸ்டாகிராமுடைய அல்காரிதத்துக்கு செட் ஆகுது. அதாவது கிண்டல் பண்ணும் விதமாக, ஈஸியா மாட்டிக்கும் விதமாக ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. இது இட்னின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுங்கிற லெவல்ல இருக்கு அவருடைய விளக்கம். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்களுக்கு இது ஒரு கண்டென்ட் ஆயிருது. ஒரே ஒரு மாத்திரையும் ஒரு கிரெடிட் கார்டும் ஒரு மொபைல் போனும் இருந்தா 10,000 இருந்து 1 லட்சம் வியூஸ் போற அளவுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ சிக்கிரும். அவங்களுக்கு தேவை தினம் ஒரு கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை இவர் கொடுத்து விட்டார். இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ற எல்லாருடைய இதுலயும் இதை கிண்டல் செய்து வீட்டுல வச்சு பவுடர் அரைச்சு மூக்குல உரியிற மாதிரி காமெடி பண்ணி ஒரு வீடியோவை எல்லாரும் போடுறாங்க. எல்லாரும் இவர்களால தடுக்க முடியாது. அந்த ஜோதியில எல்லாரும் ஐக்கியமாறாங்க. கேக்குக்கு அடுத்து ஹிட்டான மேட்டர்னு பார்த்தா இதுதான் மருந்து தான். இன்னொன்று இந்த நியமனம், இதை பற்றியும் எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற செல்வ பெருந்தகை இப்போ வரையும் இருக்காரு. செல்வ பெருந்தகை கூட விமர்சனம் பண்ணுறாரு. எப்படி தமிழர் அல்லாத ஒருத்தரை வந்து இந்த நியமனத்தை தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு பிரதிநிதியாக இது பண்ணுறாங்க. அதை வந்து அரசாங்கம் கசிய விட்டது 2 நாள் கழித்து. 2 நாள் கழித்து கசிய விடும்போதே அவங்க வைக்கிற டேகே ஜனநாயகன் ப்ரொடியூசருக்கு பதவி. இது வந்து ஆளுபவர்களுக்கு, இந்த விஷயத்தை கசிய விடுபவர்களுக்கு ரொம்ப சொகுசானது. ஜனநாயகன் ப்ரொடியூசருக்கு தானே பதவி, அது அவர் விருப்பப்பட்டவருக்கு கொடுத்திருக்காரு, கஷ்ட காலத்துல கூட இருந்தவருக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு. ஆனால் உண்மையில் அதுல இருக்கக்கூடிய செய்தி, அரசியல் பெருமதி இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியுடைய டைகூனுடைய நபர். அவர் கர்நாடகாவில் தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர். அவருக்கு தமிழ்நாட்டுக்கும் ஸ்நான பிராப்தியே கிடையாது. இந்த 2 படங்களை இங்க தமிழ்நாட்டில் எடுத்திருக்கு, தமிழ் சினிமாவில் இவரை வச்சு எடுத்திருக்காருங்கிறத தவிர அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க கோர போகும்போதே இவரை கூட்டி போகும் அளவுக்கு இவருக்கு இந்த கட்சியில் செல்வாக்கு இருக்கிறதாங்கிறதே நிறைய பேத்துக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போதுதான் இது யாரால் நிகழ்த்தப்படுகிறது? விஜயுடைய விருப்பத்துக்கு, இந்த கட்சியுடைய தலைவரான விஜயுடைய விருப்பத்துக்கு நடத்தப்படுகிறதா, அல்லது ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அது தன் கையை மீறி போய்விடக் கூடாது என்று டெபுடேஷன்ல போடுவாங்க. அர்ஜுனமூர்த்தி என்ற ஒருவரை பாஜகவில் இருந்து போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னா அவர் மறுபடியும் தாய் கழகத்துக்கு வந்துட்டார். எதற்காக போடணும்? இந்த வேலையெல்லாம் செய்வதற்கு தான் தமிழறிவு மணியன் போனார். தமிழறிவு மணியனுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் விவகாரங்களும் தெரியுமே.
கூடுதலா ரஜினிக்கே எல்லாமே தெரியுமே, அப்புறமும் எதுக்கு ஒரு டெபுடேஷன் பர்சன் தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி தங்களுடைய கைகளை மீறி சென்று விடவே கூடாது. அதுவும் இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு என்பது டெல்லியுடைய தமிழக அரசுடைய பிரதிநிதி. எல்லா வழக்குகளும் தமிழ்நாடு அரசு, கட்சியை விட்டுருங்க, தமிழ்நாடு அரசுக்கென்று ஒன்றியத்துடனான பிரச்சனைகள்ல, உரிமை சம்பந்தமான பிரச்சனைகள்ல எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டை தமிழ்நாடே மீறாது. அதை மீற வைக்கக்கூடிய இடத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்களா அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய ஆபத்து. இந்த ஆபத்தை பேசாமல் அவர் ஜனநாயகன் ப்ரொடியூசரா லியோ ப்ரொடியூசராங்கிறது அல்ல பிரச்சனை. ஜோசியக்காரரா, உங்களுக்கு பிஏவா இருந்தவரா, மேனேஜரா இருந்தவரா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவரை யார் நியமிக்கிறார்கள், யாருடைய விருப்பத்துக்காக இவர் நியமிக்கப்படுகிறார்? ஜனநாயகன் ப்ரொடியூசருங்கிறத விட அந்த நீங்க சொன்ன அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் பிரஸ்டீஜ் தான். அந்த நிறுவனத்தோட பேரு பிரஸ்டீஜ். அந்த நிறுவனத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டடம் ஒன்று இருக்கு, சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கு, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் இருக்கு. அந்த கட்டடத்தில் தான் தாவேக்காவுடைய ஐடி விங் இயங்குகிறது, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ். ஆமா, தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடந்த போது விஜய் போய் பார்த்தாரு இல்லையா, அந்த ஐடி விங்குடைய செயல்பாடுகளை பார்த்தாரு இல்லையா, அது அந்த கட்டடத்தில் நடந்தது. நீங்கள் சொல்லக்கூடிய பிரஸ்டீஜ் பாலிகான், பிரஸ்டீஜ் நிறுவனத்தில் தான் இவர் வந்து சிஇஓவாக பணிபுரிந்தார். எனக்கு தெரிஞ்சுங்க, பிரஸ்டீஜ் பாலிகான் மீது இடி ரெய்டுகள் பாஜக அரசாலேயே 3 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததற்கு பிறகு அது மாதிரி எதுவும் கிடையாது, கண்ணிலே படல. இன்னொன்னு, அந்த ஆளுநரோட இருந்த போட்டோல இருக்கிற எல்லாருமே இப்ப செட்டில்டு. செங்கோட்டையன் அமைச்சர், ஆதவர்ஜுனா அமைச்சர், அருண்ராஜ் அமைச்சர், மிச்சம் இருக்கக்கூடிய அவரோட கட்சி சாராத விஷ்ணு ரெட்டி வந்து அரசு நியமன பதவி, இவர் நியமன பதவி. ஜெகதீஷ் பழனிசாமி அந்த போட்டோல இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாருமே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. லக்கி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்து நீ அங்கங்க ஃபிட் பண்ற அப்படின்னா, இந்த இதுக்கு ஏன் வந்து இப்படி உன்னுடைய நண்பர்ன்ற தகுதியை தவிர இந்த தமிழ்நாட்டு அரசின் பிரதிநிதிக்குன்றது என்ன இருக்கு? இப்ப நாளை பின்ன மேகதாது கேஸ் வந்ததுன்னா என்ன நடக்கும்? நடக்கட்டுங்கிறேன். நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வீரபாண்டியன் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் ஒன்றை கொடுத்திருக்கார். இது தொடர்பாக கேள்வியை கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அது அவர்களுடைய உரிமை. கடந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தான் இந்த வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அவங்களோட சொந்த கருத்து. உயர்நீதிமன்றத்துக்கு இது மாதிரியான விவகாரங்களை அரசாங்கம் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற காரணத்துக்காக இது மாதிரியான வேலைகளை செய்யும் போது அது தொடர்பாக யாராவது வழக்கு போட்டாங்கன்னா அது அரசுடைய கொள்கை முடிவு. அதில் நீதிபதிகளான நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு தான் சொல்றதை நாங்க காலங்காலம் நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து இப்படிதாங்க நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன். 2021 திமுக வந்ததற்கு பிறகுதான் ஒரு அரசாங்கம் நினைத்தால் என்ன வேணாம் செய்து விடலாமா, அதற்கெல்லாம் நாங்கள் தடை போடுவோம், அதை செய்யாதே, இதை செய், இப்படி செய், நான் சொல்லுவது போல செய்யணும் நீதிபதி உயர் நீதிமன்ற அளவுக்கே சொல்றதெல்லாம் வந்து இந்த 5 வருடத்துல தான் பார்த்திருக்கோம். இப்ப அது மாதிரியான ஒரு டோன்ல தான் வந்து தோழர் சொல்கிறார். தோழர் சொல்லக்கூடிய கருத்து அதுக்கு அடுத்து இந்த நீங்க கேட்ட கேள்வியும் கேட்கறாங்க. இந்த மாதிரி மேகதாது விவகாரத்துல எல்லாம் இவர் சொந்த மாநிலத்துக்கு விசுவாசமாக இருப்பாரா? அப்படி தமிழ்நாட்டுக்கு விசுவாசமான ஸ்டாண்டை எடுத்தால், தமிழ்நாட்டு அரசுடைய ஸ்டாண்டை இவர் எடுக்கிறார் என்றால் இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா யாருக்குமே தெரியாதுங்க. மேகதாது விவகாரத்துல தமிழ்நாடு அரசு ஸ்டாண்ட் எடுக்குதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர அதை டெல்லியின் சிறப்பு பிரதிநிதி எடுத்தாருன்னு இனிமேல் எங்கேயாவது நியூஸ்ல வரப்போதா? இனி 5 வருடத்துக்கு இந்த நியமனம் வந்த செய்தியை தவிர இதற்கு மேல் இவருடைய பெயர் பொதுவாக அடிபடாது. திமுக அரசு ஏகேஎஸ் விஜயன் என்றவரை 3 முறை அவர் வந்து எம்பியா இருந்தவர், அவரை இந்த பதவிக்கு நியமித்தது. அந்த நியமன பதவி செய்தியான நாளுக்கு பிறகு வேற எப்போதாவது பரபரப்பான செய்திகள் அடிபட்டு இருக்கா? அது வெளியே தெரியவே தெரியாது. அப்போ இது யாருக்காக இது நடத்தப்படுகிறது? நாளைக்கு இது மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அவர் தோழர்கிட்ட கேட்டா அது வந்து இவரை நியமிச்சது அவங்களுடைய கொள்கைங்க, அதுல நம்ம தலையிட முடியாது. மேகதாதுவை பத்தி கேட்டீங்கன்னா அதுல தமிழ்நாடு என்னைக்குமே போராடுங்க. அது வந்து கட்சி தாவேக்காவும் அதுல உறுதி சொல்லியிருக்கு, நாங்க அதை நம்புறோம் அப்படின்னு சிம்பிளா இல்ல. இப்ப இதே திருவாய்க்கள் எல்லாம் திருப்பரங்குன்றம் இஷ்யூல என்ன பேசிச்சு? ஒண்ணு இல்ல, இப்ப ஜிசிசி வந்து தனியா வந்து சாந்தோம்ல பட்னம் பக்கத்துல வந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட் வந்து ரெடி பண்ணி வெளியில போடாதீங்க, உள்ள வந்து போடுங்க அப்படின்னு போராடினாங்க. ஏன்னா வந்து ஜட்ஜஸ் வந்து அங்க போகும்போது கவுச்சி வாடை அடிக்குதுன்னு காலி பண்ண சொன்னாங்க. சரி, எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து உங்க அப்புறப்படுத்துங்க, கோர்ட் ஆர்டர், உள்ள வந்து போடுங்க அப்படின்றதே சொன்னாங்க. அதுக்கே போராடிய கம்யூனிஸ்டுகள் ஏன் இதுக்கு வந்து இப்படி இந்த ஸ்டாண்ட்? இந்த அரசாங்கத்துடைய ஸ்பெஷலே என்னன்னா, யாரெல்லாம் கொள்கை ரீதியாக நம்முடைய இந்த மாதிரி பாஜக ஆதரவு வேலைகளை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எப்படி நேரடியாக சிஸ்டம் லெவல்ல வேலைகளை எல்லாம் சாதித்து கொண்டதோ அதையே இப்போது செய்தால் யாரெல்லாம் எதிர்ப்பார்களோ அவர்கள் வாயெல்லாம் அடைப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதுல 40 நாட்களிலே மிக தெளிவாக அவர்கள் வேலை பார்த்திருக்கிறார்கள்ங்கிறதான் முதல் அமைச்சர் கத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப இதெல்லாம் முதல்ல அவங்க தானே சொல்லணும்.
இன்னொன்னு பிசிஎம் இஸ்லாமியர்களுக்கான பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டு அரசாணை மிகப்பெரிய சட்ட போராட்டங்களுக்கு பிறகு திமுக அரசு சாதித்து வைத்திருந்தது. அதை கோர்ட்ல சொன்ன மாதிரி அதை எப்படி நீங்களே முடிவெடுப்பீங்கன்னு சொல்லி ஒரு நீதிபதி அதற்கு மதம் மாறியவர்களுக்கு இஸ்லாமாக மதம் மாறியவர்களுக்கு அந்த பிசி இது பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இஸ்லாம்லயே வந்து இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகளுக்கும் அந்த பிசி இது கிடையாது. ஆனா இந்து மதத்திலிருந்து ஒரு இஸ்லாமியராக மாறினால் அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இது பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காரு. வரலாற்று ரீதியா பார்க்கணும், இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், வெள்ளையர்களோடு பணிபுரிவதற்கும் அவர்களிடம் ஒரு கரிசனம் கிடைக்கும் என்பதற்காக மாறுவதுங்கிறது வேற, அவர்களுக்கு பட்லராக வேலை செய்வது அப்படி மாறுவதுங்கிறது வேற. கூட்டம் கூட்டமாக ஒடுக்குமுறை தாங்க முடியாமல் கோவில்களுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை, நாங்க வந்து கிறிஸ்தவ மதத்துல சர்ச்சில் நல்ல உரிமை கிடைக்குது, மசூதியில் அது கிடைக்குது, நாங்க அப்படி போறோம்னு சாதிய ஒடுக்குமுறைக்காகவே போய் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காரு. இரண்டாவது, திப்பு காலத்திலிருந்து ஒரு படையெடுப்பு என்று வரும்போது படையெடுப்பில் போராடுவதற்கு விருப்பப்பட்டெல்லாம் எல்லாரும் படைகள்ல சேருவதில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து வம்படியாக படைகளில் இணைத்துக் கொள்ளக்கூடிய இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருந்த ஒடுக்கப்பட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள்லாம் மதம் மாறி இருக்கிறார்கள். அப்படி மதம் மாறியவர்களை இன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களாக, ஏன்னா சமூக ரீதியிலும் சரி வர்க்க ரீதியிலும் சரி இவங்க ரொம்ப பிற்படுத்தப்பட்ட இடத்துல இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் மதத்தை கன்சிடர் பண்ணாம irrespective ஆஃப் ரிலிஜன் அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக உரிமைகளை கொடுக்க வேண்டும்ங்கிறதான் லாஜிக். இது அம்பேத்கரிய அரசியலும் இதுதான். இதைத்தான் திமுக செய்திருக்கிறது. இதை உடைக்கக்கூடிய ஒரு வேலையை நீதிமன்றம் செய்கிறது. நீதிமன்றம் செய்யட்டும், அதற்கு ஒரு சட்ட போராட்டம் நடத்தணும், ஒரு அரசாங்கமா அதுதான் ஸ்டாண்ட் எடுக்கணும். திமுக ஆட்சி முடிந்து அடுத்த ஆட்சி வந்தவுடன் அந்த அரசாணையை இந்த இடஒதுக்கீட்டை மொத்தமாக முடித்து விடுவதற்கான வழிகளை பார்க்கிறார்கள். இந்த அரசாங்கம் அது பற்றி எந்த இது தெரியுமானே தெரியல. இல்ல கொடுத்த நீதிபதி யாருன்னு இந்நேரம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? இவங்களும் வந்து எந்த எதிர்ப்பும் தெரியல. நேத்து வந்து வக்கீல் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சொல்லல அப்படின்னா வெளியே இந்த சம்பவம் பத்தி வெளியே இப்ப வரையும் IUMLோ இல்ல மற்ற கட்சிகளோ எதுவுமே எந்த கருத்துமே தெரிவிக்கலன்றது வந்து ஆச்சரியமா இருப்ப. நீங்க போங்க அமைச்சரவையில இருங்க எல்லாம் சரி, ஆனா இதுக்காக தான் நீங்க இயக்கம் நடத்துறதே கட்சி நடத்துறதே இதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அதுக்காக நடத்தல, வேற எதுக்காக நடத்துறாங்கிறதான் இந்த அமைதி சொல்லக்கூடிய செய்தி. திமுக காரனுக்கு மட்டும் என்ன தலையாங்க இல்லைங்க, அவனுடைய அரசியல் அது இல்ல. பாத்தீங்கன்னா கடைசியா மீனாட்சிபுரம் சம்பவம் ரொம்ப ஒரு பெரிய கேங்கா வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறக்கூடிய ஒரு சம்பவம். அவங்க எல்லாருமே யாருன்னா தீண்டாமை கொடுமை தாங்காம அந்த இதுக்கு போனவங்க தான், இஸ்லாமுக்கு போனவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்றது வந்து ஒரு இதுவே கிடையாது. நீங்க உங்களுக்கு அரசியல் அதுதான்னா நீங்க வெளிப்படையா அறிவிங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, திருப்பரங்குன்றம் விவகாரத்துல வந்து கோர்ட் என்ன சொல்லுதோ அதை முடிவெடுக்க போறோம், அதுல நாங்க ஸ்டாண்டே எங்களுக்கு கிடையாது. பெரியாருடைய கடவுள் மறுப்பு, பெரியார்கிட்ட இருந்து நாங்க எதையுமே எடுத்துக்கல, பெரியாருங்கிற பேரை மட்டும்தான் எடுத்திருக்கோம், இதுதான் எங்க கொள்கைன்னு சொல்லுங்க. அது மாதிரி இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் எங்களுக்கு எந்த ஸ்டாண்டுமே இல்ல. இன்றைய தேதிக்கு நீதிமன்றம், உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் எந்த முடிவை எடுத்தாலும் தமிழ்நாட்டு அரசை ஆளுகிற நாங்கள் அந்த முடிவை அப்படியே எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு நீங்க வெளிப்படையா அறிவிச்சிருங்க. பொதுவாக ஒரு இடத்தில் உங்களுக்கான மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் உங்களுடைய பிரசன்ஸை இல்லாம ஆக்குங்க. அப்பதான் உங்களுடைய அருமை என்னன்னாவது அவர்களுக்கு தெரியுங்கிற இதுக்குதான் திமுக வந்து சேர்ந்திருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், திமுகவை துடை தெரிவேன்னு சொன்னார் லீகுடைய அமைச்சர். அதுக்கு பிறகு அவங்க கட்சி தலைமை வந்து அதை பண்ணாதீங்க, நாளைக்கு போய் முகத்தை பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னு நீங்க. ஆனால் அவர்கள் இன்றைக்கு என்ன பேசி இருக்கிறார்கள், இதை பத்தி அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? எதுவுமே கிடையாது. இப்ப திமுக காரனுக்கு மட்டும் பேச, திமுக காரனுக்கு அது அரசியல், அதுதான் அவனுக்கு தெரிந்த அரசியல், அதுதான் அரசியல். அதை கொண்டு வந்தது திமுக தலைவர். அதனால அவன் விட்டு கொடுக்கறதுக்கு வந்து அவனால முடியல. முஸ்லீம் லீக் உடைய அமைச்சர் வந்து எந்த துறைக்கு பொறுப்பு? ஒரு சிறுபான்மையினர் நலனுக்கு தான் அவர் வந்து பொறுப்பா இருக்கிறார். அவர் துறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலேயே அவங்க வந்து முஸ்லீம் லீக் கோட்டையை விட்டு நிக்குது. இன்னைக்கு அவங்களுடைய அடிப்படை உரிமையை கோட்டை விட்டு நடுத்தரு, அவர்களுடைய அடிப்படை உரிமை அதிகாரத்தில் பங்கு, அது கோட்டையில தான் இருக்கு. இதை கோட்டை விடுவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லைங்கிறதா இது சொல்லக்கூடிய. இன்னைக்கு வந்து வைகோ வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்காரு, நான் விஜய் சந்தித்த போது. அதுதானப்பா தலைப்பு செய்தியே. அதை விட்டுட்டு அவர் கன்ஃபஸ் பண்ணதை விட முதல்ல அவங்க இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டி திமுகவுடன் கூட்டணி இல்லை, அடுத்து எங்கே போகிறோம் என்பதை தேர்தல் வரும்போது பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கா. நீ சொல்ற. ஆனா மீட்டிங்ல என்ன பேசியிருக்காருன்னா, நான் விஜயிடம் பேசினேன், 2 எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணிடலாம்ல, நான் உறுதி தரேன் அவங்க அதே 2 பேரை நான் வந்து திருப்பி எம்எல்ஏ ஆக்குறேன் அப்படின்னு விஜய் வந்து வைகோ கிட்ட வந்து
உறுதியளிச்சிருக்கார். சீர்காழி எம்எல்ஏ நேற்று காலையில் அவரையும் செந்தில் செல்வரையும் ராஜேந்திரனையும் கூப்பிட்டு 2 பேரும் ராஜினாமா பண்ணா ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். போன வாரம் தான் சண்முகம் சொன்னார், இனிமேல்லாம் குதிரை பேரத்தை வந்து நாங்க ஸ்ட்ரிக்டா எதிர்ப்போம். ஆனா அந்த எம்எல்ஏக்கள் வைகோ பேச்சை கேட்கலையே, 2 பேருமே வந்து ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்க துரை வைகோ பண்ணா நாங்க பண்றோம். உயர்நிலை கூட்டத்திலும் அவங்க கலந்துக்கல. இன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்திலும் அடிப்படையில மதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து கொண்டுதான் உதயசூரியன் சின்னத்துல அவர்கள் போட்டிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் விஜய் அவர்களை சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்குவது அதெல்லாம் 2வது பார்ப்போம். இப்ப இருக்கக்கூடிய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை இருக்கிறது? வந்தோன்னா அமைச்சராக போறீங்களா? ஏதாவது ஒரு உறுதி கொடுக்கணும்ல. அப்படி எதுவுமே இல்லாத போது நீ ராஜினாமா பண்ணு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னா அவங்க கேட்க போறது உங்க பையனை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வைகோவும் துரை வைகோவும் அந்த 2 இடத்துல ஒரு இடத்துல நிக்க முடியும், சீர்காழியில நிக்க முடியாது. ஒரு இடத்துல நின்னு அவர் அமைச்சர் ஆகிறதுக்கு நான் ராஜினாமா பண்ணுமா? செய்யக்கூடியவர் தானே. என்ன இல்லைக்கு அந்த படம் ஆட்டோல வறுமையில் கூட வாழ்ந்து விடு, வைகோவாக வாழ்ந்து விடாது அப்படின்னு ஒரு ஆட்டோக்காரர் போட்டிருக்காரு. அவர் மதிமுக முன்னாள் மதிமுக மாதிரி தெரியுது அவர் போட்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இல்ல. வைகோவுடைய டிராவல் நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா 93ல கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து இந்த 2026 வரைக்கும் இருக்கிறாரு. அவர் திமுக கூட்டணியில் இருக்கும் போதும் சரி, இல்லாத போதும் சரி, அவருக்கு வந்து ஒரே குறிக்கோள் தான் இருக்குது, எப்படியாவது இந்த திமுகவை அழிச்சிட முடியுமா அப்படிங்கிறதா அவருடைய நோக்கமாக இருக்கு. சகுனி எப்படி கௌரவர்கள் கூடவே இருந்து வேலையை முடிச்சாப்லையோ அது மாதிரி நம்ம திமுக கூடவே இருந்து வேலையை முடிக்கலாங்கிறதா அவருடைய ஒரு எண்ணமா இருக்கு. முக்கியமான ஒரு காலகட்டத்திலாம் காலம் வருவாரு, இல்ல கூடவே இருந்து கழுத்து இருப்பாரு. அது போன்ற வேலைகள் எனக்கு அவர் திமுக மீதான வன்மம் எல்லாம் எனக்கு பார்க்க தெரியலைங்க. அவரு பொறுத்த வரைக்கும் ஊர்ல நீங்க இந்த மாதிரியான நபர்களை நிறைய பார்க்கலாம். சாதாரணமாக பொண்டாட்டி கட்டி குழந்தை குட்டியோட வீட்டோட வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இதுதான் மனிதர்களுடைய இயல்பு. இந்த கட்டுக்களுக்குள்ளெல்லாம் அடங்காத ஆட்கள் இருப்பாங்க. எல்லாம் இருக்கும் அவங்களுக்கும் வீடு வாசல் பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் இருக்கும். ஆனா அவங்க வீடு தங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்காது. அந்த கட்டுக்குள்ள அவர்களால் வாழவே முடியாது. அவர்களுக்கு கிடைத்ததை விட அக்கத்து பக்கத்து வீட்டுல எதையாவது பார்த்து அங்க போனா என்ன, இதுதான் டெய்லி இதே வீடு இதே பொண்டாட்டி இதே புள்ள, இந்த கருமத்தை எத்தனை நாள் தான் பாக்குறதுன்னு எப்பவுமே வேற ஏதாவது தேடும். ஜானி படத்துல தீபா கேரக்டர் சொல்லுவார் ரஜினியே, உன்னை விட ஒண்ணு பெட்டரா உனக்கு தோணிட்டே இருக்குல்ல அப்படின்னு. அது அவளுக்கு தோணும். அது அவளுடைய கேரக்டர், அது கதாபாத்திரமே அதுதான். வைகோ ஜானி தீபாவுடைய அரசியல் வருஷம் தான். அவருக்கு பார்பராக இருக்கக்கூடிய ரஜினி மீது எந்த யாராலும் சுலபமா திருப்திப்படுத்த முடியாது. அவருக்கு வந்து இது கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்காவது தங்களுக்கு இடங்கள் குறைவாக இருக்கிறது, நாங்க கொஞ்சம் வளர்ந்துருக்கோம், அதனால எங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்கு, இப்படியான கனவுகள்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் வைங்க. காங்கிரஸாக இருக்கட்டும் விசிகாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். ஆனா இவருக்கு அப்படியெல்லாம் எந்த கனவும் இல்ல. இதுவே அதிகம், நான் என்ன செய்யறது, இதுக்கு சின்னமும் இல்ல, நீங்களே உங்க சின்னத்திலே நிப்பாட்டுங்கன்னு எல்லாத்துக்கும் தயாரா தான் இருந்தார். இவர் என்ன பிரச்சனை பண்ணாரு? எதுவும் பண்ணல. கூட்டணி இடப்ப ஏதாவது எதிர்பார்த்தா 4 கொடுத்துட்டீங்க, எதுக்கு கொடுத்தீங்க? லக்கி ஒண்ணு சொல்றாருல, திமுகவை அழிக்கிறதே வைகோ லட்சியம், மதிமுகவை அழிக்கிறது, மதிமுக யாரும் எம்எல்ஏ எம்பி ஆகக்கூடாதுன்றதுதான் வைகோட லட்சியம். 2006 இதையுமே அவர் வந்து திட்டமிட்டு எல்லாம் செய்யறது இல்ல. அவர் தீபா அவருக்கு வந்து ஒன்ன விட இன்னொன்னு பெட்டர் ஆயிட்டு ஒரு இடத்துல அவரால வந்து இருக்க முடியாது. அடங்காதும்பாங்க கிராமத்துல. அது மாதிரி வந்து அவருக்கு ஒரு இடத்துல இருக்க முடியாது. நம்ம ஆயிரும். அவரு மாற்றங்களை தேடிக்கொண்டே இருப்பார். மாற்றத்துக்கான விருப்பம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கூட 50 வருஷம் 40 வருஷத்துக்கு ஒரு அவருக்கு மாற்றம் வந்து மாசம் மாசம் தேவைப்படும். அத வந்து நீங்க திமுக மீதுதான் அவருக்கு வன்மம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. அது ஒரு தனி மனிதனுடைய புத்தி கோளாறு அப்படின்னு எடுத்துக்க முடியல. ஏன்னா அதுக்கு ஜெராக்ஸாங்கிறத விட அதை விட இன்னும் தீவிரமா துரை வைகோ வந்திருக்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. வைகோவை விட ஒரு 4 மடங்கு வெறி கொண்டவரா இருக்கு. விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும். லக்கி அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, வன்னியரசு வந்து மினிஸ்டர் ஆயிட்டாரு. விசிகால இருந்து ஒருத்தர் மினிஸ்டர் ஆயிட்டாரு. நேத்து புலம்புறாரு, 8 சீட்டு வந்து எப்படி விசிகா கொடுக்கலாம், 10 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தேமுதிக கொடுக்கலாம். எப்ப நீ இதெல்லாம் சொல்லணும்? மார்ச் மாசம் 11ஆம் தேதி நீ சொல்லியிருக்கணும். 2025ல வைகோ என்ன சொல்றார்? நான் வந்து திகாவும் மதிமுகவும் இடது தோல் வலது தோளுமாக திமுகவிற்கு இருக்கும்னாரு. 2016ல மக்கள் நல கூட்டணி அமைச்ச போது தேமுதிக எவ்வளவு சீட்டு கொடுத்தா?
25 தான் நின்ன. அன்னைக்கு தேமுதிகவுக்கு 100க்கும் மேற்பட்ட சீட்டுகள் கொடுத்தல. அன்னைக்கு விஜயகாந்த் தான் முதலமைச்சர் ஒத்துக்கிட்டல. இப்போ வந்து தேமுதிக என்னவா ஆகி போச்சு உனக்கு? அது அழிய போற கட்சியா? அதுக்கு எதுக்கு 10 சீட்டு? ஒரு அதிமுக மட்டும் அப்படியே ஓன்னு வாழற கட்சியாமா? எங்களை வந்து சொந்த சின்னத்தில் நிப்பாட்டவில்லை. உனக்கு சின்னமே கிடையாதையா? இல்ல இவங்கிட்ட சின்ன இருந்த போது சின்னதா இருந்துச்சு. பம்பரம் என்னென்னவோ சின்னம் சொல்றேன். சூப்பர் சாமான்களா எடுத்துட்டு வந்து இதுதான் என் சின்னம் அப்படின்னு கொடுத்தானா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை கொடுத்துட்டு வந்தனா யாரு எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் மாநாக்குள்ள இவர் கொடுத்த 25 சீட்ல 2 சீட்டை வந்து 2 பேத்துக்கு ஒதுக்குனார். அப்ப வந்து பம்பரத்துலதான் போட்டி போட சொன்னேன். ஏன் அவங்கள தனியா அவங்க சுயேட்சை சின்னத்துல போட்டி போட மாட்டாங்களா? அவங்க முதல்ல இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததே கிரேக்கத்து புயல் வைகோ தான். இப்ப வந்து எனக்கு ஒரு கடுப்பு என்ன தெரியுமா, இவ்வளவு இந்த ஆளை பத்தி விட்டு இருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடியே பத்தி விட்டு இருந்திருக்கணும். திமுக மீது நாம வைக்கக்கூடிய விமர்சனம் வச்சுக்கிட்டு இது மாதிரி இன்னைக்கு இருந்துட்டு வந்து வைகோ ஒரு சைக்கோ, வைக்க போற நம்பலாம், வைகோ நம்பலாம் ஏன் இன்னைக்கு சொல்றீங்க? எலி வந்து இந்த பொறிக்குள்ள இருக்க தேங்காயை கடிச்சா அந்த கதவு மூடிரும் தெரியாதா? அப்புறம் அந்த பொரிய பத்தி குறை சொல்லி என்ன பயன்? பிரயோஜனமே கிடையாது. எனக்கு தெரிந்து ஒரு துரந்தர் மாதிரி செயல்பட்டு இவங்களுக்கு இருக்க ஆணவம் இருக்கு பாத்தீங்களா, விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆணவம், தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஆணவம், இதையெல்லாம் அடக்கறக்கு ஒருத்தன் கலிங்கப்பட்டியிலிருந்து பிறந்து வந்தவங்களாலதான் முடியும். அவங்க அம்மா ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கும், புலி வேட்டைக்கு போற நீ புலியோட தான் திரும்பி வரணும் செகப்பி அப்படின்னு நெத்தியில திலகம் விட்டு அனுப்பு. அந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கு, விகடனில் தான் எடுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போட்டோவை பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம். உன்னுடைய ஆணவத்தை அடக்கறக்கு எங்கால் வந்தாதான் முடியும். ஜெய் ஜக்கம்மா போய் உன்னுடைய அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிவிடணும். தமிழறிவு மணியே பழகருப்பையா 3 பேர்த்தையும் ஒன்னா அனுப்பி உள்ள உட்கார வச்சிட்டோம்னா மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. மற்றபடி வைகோ வந்து விஜயுடன் போய் சேருவது என்பது திராவிட இயக்கத்திற்கு ஒரு வெற்றி, நமக்கு ஒரு இது நல்ல மாரல் பூஸ்ட் தான். சாந்து போட்டதுக்கு அப்படின்னு எல்லாரும் இந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆட வேண்டிய ஒரு நிலை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்